Very good morning, good afternoon, good evening to all. This is Gopinath Ganesan. In this video, we will discuss about how to prepare journal entry in class 11th, unit number 3. இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்? ஜர்னல் என்ட்ரி எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்? எப்படி ஜர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். Journal entry is the primary entry in the accounting process. The journal entry, the 3 accounts rule இருக்கு, accounting golden rule அப்படின்னு இருக்கு. இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் journal entry எழுத போறோம். என்னென்ன ரூல் இருக்கு? personal account, real account, nominal account அப்படின்னு லூக்கோ பாசியோலோ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? இந்த டபுள் அக்கௌண்ட் சிஸ்டம், இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை ஃப்ரேம் பண்ணவரே அவர் தான். என்ன பண்ணாரு? சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் என்னென்னலாம் டிராபேக் இருக்கு லிஸ்ட் அவுட் எடுத்து அந்த டிராபேக்லாம் ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தார். அதுதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ 3 அக்கௌண்ட் இருக்கு: ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். What is the personal account? In the name itself, the nameலயே இருக்கு என்ன இருக்கு? பர்சனல். பர்சனல் தான் ஆல், இண்டிவிஜுவல்னு அர்த்தம். ஸோ இண்டிவிஜுவல் சம்மந்தமாக இருக்கக்கூடியது. ஸோ பர்சனல் அக்கௌண்ட். இந்த பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன? பர்சனல் அக்கௌண்ட் ரூல் டெபிட்ல டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுவாங்க? இண்டிவிஜுவல் பர்சன் ராம், ரஹீம், அப்துல், ரம். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் இருக்கக்கூடிய நேச்சுரல் போர்ஷன் சொல்லுவோம். நேச்சுரல் போர்ஷனை பர்சனல் அக்கௌண்ட்ல வரும். அப்புறம் வேற என்ன வரும்? ஆர்டிஃபிஷியல் போர்ஷன், சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நபர்கள். சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நபர்கள் என்னன்னு சொல்லுவோம்? ஆர்டிஃபிஷியல் போர்ஷன் சொல்லுவோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கேவிபி, எல்விபி. ஸோ இது மாதிரி கூட எல்லா பேங்க், ஏபிசி அண்ட் கோ, ராம்கோ சிமெண்ட், பிஹெச்எல், சேலம் ஸ்டீல் கார்பரேஷன் லிமிடெட், மாதிரி எல்லா கம்பெனியும் வரும். ஆர்டிஃபிஷியல் போர்ஷன் அது பர்சனல் அக்கௌண்ட்ல தான் வரும். ஸோ இது இல்லாமல் ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் போர்ஷன் சொல்லுவோம். ரெப்ரசன்டேட்டிவ் போர்ஷன் என்ன? அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், ப்ரீபெய்டு சேலரி, ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் பிரீமியம், இதெல்லாம் பர்சனல் அக்கௌண்ட்ல வரும். நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஸ் ஆகும், சார் சேலரிலாம் நாமினல், சார் தப்பா சொல்றாரே. ஆமாங்க, சேலரிங்கிறது நாமினல் அக்கௌண்ட்ல தான் வரும், ஏன்னா அது ஒரு எக்ஸ்பென்சஸ். ரெண்ட் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட். ரெண்ட் ரிசீவ் பண்ணா இன்கம், ரெண்ட் பே பண்ணாது எக்ஸ்பென்சஸ். பட் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி எல்லாம் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் இதுல வரும். ரெப்ரசன்டேட்டிவ் போர்ஷன், சேலரிங்கிறது நாமினல் தான், அவுட்ஸ்டாண்டிங் வரும் யாரோ ஒரு பர்சனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, அதனால அது ரெப்ரசன்டேட்டிவ் போர்ஷன்ல இருக்கும். இதுக்கெல்லாம் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரைட். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்ல எதுல வரும்? ரியல் அக்கௌண்ட் எல்லாமே எதுல வரும் அப்படின்னா, ஆல் அசெட் எல்லாம் இருக்குல்ல, அசெட் எல்லாம் நம்ம ரியல் அக்கௌண்ட் சொல்லுவோம். அசெட் எல்லாமே ரியல் அக்கௌண்ட் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு கேஷ், ஸ்டாக், கேஷ் அட் பேங்க். ரைட். லிசன், பேங்க்ங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், கேஷ்ங்கிறது ரியல் அக்கௌண்ட். பில்டிங், மெஷினரி, ஃபர்னிச்சர், ஸோ குட்வில், இன்டான்ஜிபிள் அசெட் சொல்லுவோம்ல, குட்வில், ட்ரேட்மார்க், இதெல்லாமே என்ன வரும்? ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்டோட ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், இது ரியல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நாமினல் அக்கௌண்ட். ஏன் இதை நாமினல் அக்கௌண்ட் சொல்றோம்? கவனிங்க, பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணா பில்டிங் கண்ணால பார்க்க முடியும், மெஷினரி வாங்குனீங்கன்னா மெஷினரியை கண்ணால பார்க்க முடியும், ஃபர்னிச்சரை கண்ணால பார்க்க முடியும். குட்வில்ங்கிறது இன்டான்ஜிபிள் அசெட், கையினால பார்க்க முடியாது. சேலரி பே பண்ணா, சேலரி நான் பே பண்றேன்னா என்ன கண்ணால பார்க்கலாம், சேலரி எந்த ஒரு எம்ப்ளாயி வாங்குறாரோ அவரை கண்ணால பார்க்கலாம், நான் கொடுக்கக்கூடிய பணத்தை கண்ணால பார்க்கலாம். சேலரி அப்படின்னு எதுவுமே ஒன்றும் பார்க்க முடியாது, சேலரின்னு எதுவுமே இல்லை. பட் அந்த எக்ஸ்பென்ஸ், அந்த சர்வீஸ் பேரு, சர்வீஸ்க்காக நம்ம கொடுக்கக்கூடிய கன்சிடரேஷன் பேரு சேலரி. தட்ஸ் இஸ் பண்றது நாமினல் அக்கௌண்ட். வேஜஸ், வேஜஸ் வாங்கக்கூடிய ஒர்க்கரை பார்க்கலாம்,
பே பண்ணக்கூடிய மேனேஜரை பார்க்கலாம், கேஷை பார்க்கலாம், வேஜஸை பார்க்க முடியாது. பிரிண்டிங் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் பண்ண பேப்பரை பார்க்கலாம், பணத்தை பார்க்கலாம், அந்த வாங்கக்கூடிய ஆளை பார்க்கலாம், கொடுக்கக்கூடிய ஆளை பார்க்கலாம். பிரிண்டிங் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று நீ கண்ணில் பார்க்க முடியாது. தட்ஸ் வை ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம், ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஆல் இன்கம் come under the nominal account. What is the rule for nominal account? Debit all expenses and losses. Debit all expenses and losses. Credit all income and gain. Credit all income and gain. So இதாங்க மூணு ரூல். ஸோ இதை பேஸ் பண்ணி சில அக்கௌண்ட்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு எந்த இதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், டெபிட் பேலன்ஸ், இங்கே கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்கேன், என்ன அக்கௌண்ட்டில் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஜேர்னல் எழுத போகிறீங்களா, அந்த ஜேர்னலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது பீரியட் லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட். தேர்டு, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும். ட்ரையல் பேலன்ஸு சம் கேட்பாங்க, ட்ரையல் பேலன்ஸ், அதுக்கு இந்த டேபிள் நான் இப்போ கொடுத்துருக்க கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்டு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸுக்கு ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நாங்கள் கொடுத்துருக்க சில அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் டெபிட் பேலன்ஸ் வரும், சில அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கிரெடிட் பேலன்ஸ் வரும். 99% இப்படி தான் இருக்கும். சில சுச்சுவேஷனுக்கு அது மாறும், எப்போங்கிறத நான் பின்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இது இப்போ எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஜேர்னல் என்ட்ரி எழுதுறதுக்கு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்டு லெஜருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ட்ரையல் பேலன்ஸுக்கு, தென் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரருக்கு. ஸோ அது என்னென்ன அக்கௌண்ட் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துட்டு தென் சம்முக்கு போகலாம். ஹியர் பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் நீங்கள் சொல்ல பார்த்துட்டு எக்ஸாம்பிளுக்கு என்ன வரும், ஹியர் கேபிட்டல் அண்ட் டிராயிங்ஸ், கேபிட்டல் அக்கௌண்ட், டிராயிங்ஸ் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் வரும். ஏன் கேபிட்டல் அப்படிங்கிறது ஓனர் அப்படிங்கிற பர்சன் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு, தட்ஸ் வை இது பர்சனல் அக்கௌண்ட். டிராயிங்ஸ்னா ஓனர் அப்படிங்கிற பர்சன் தான் பிசினஸ்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போறாரு, அதனால டிராயிங்ஸும் பர்சனல் அக்கௌண்ட். தென் ஹியர் பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் எதெல்லாம் வருது பாருங்க. சன்ட்ரி டெட்டார்ஸ், டெபிட் பேலன்ஸ். சன்ட்ரி டெட்டார்ஸ், டெட்டார் என்ன, கடனுக்கு சரக்கு நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருக்காரு, ஓகேவா. என்ன ரூல் வரும், டெபிட் த ரிசீவர், குட்ஸை ரிசீவ் பண்ணியிருக்காரு, குட்ஸை ரிசீவ் பண்ணியிருக்காரு, அது டெபிட் த ரிசீவர். டிராயிங்ஸ், ஸோ டிராயிங்ஸ் என்ன, ஓனர் அமௌண்ட் ரிசீவ் பண்ண, ரிசீவ் கேஷ் ரிசீவ் பண்ண, டெபிட் த ரிசீவர். லோன் பெய்டு டு எம்ப்ளாயி, நம்ம பே பண்றோம், நம்ம எம்ப்ளாயிக்கு லோன் கொடுக்குறோம், எம்ப்ளாயி வாங்கியிருக்கார், எல்லாமே ஒரே ரூல் தான், என்னது, டெபிட் த ரிசீவர், தட்ஸ் வை டெபிட். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், இந்த சர்வீஸ் நான் வாங்கல, பட் முன்னாடி என்ன பண்ணிட்டோம், பணத்தை கொடுத்துட்டோம். அவர் யாருன்னா பண்ணியிருக்காங்க, நம்ம கிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அட்வான்ஸாக கொடுத்துருக்கோம், முன்னாடியே கொடுத்துட்டோம். டெபிட் த ரிசீவர், தட்ஸ் வை டெபிட், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் ஹியர் இங்க கிரெடிட் பேலன்ஸ் வரும். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், என்ன ரூல், பர்சனல் அக்கௌண்ட் ரூல், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். நமக்கு கடனா சரக்கு கொடுத்திருக்காரு, கடனுக்கு சரக்கு கொடுத்திருக்காரு, கிரெடிட் த கிவர், கிரெடிட் த கிவர். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எப்பவுமே என்ன வரும், கிரெடிட் பேலன்ஸ். கேபிட்டல், ஓனர் பிசினஸ்க்கு பணம் கொடுத்திருக்காரு. நம்ம எல்லா என்ட்ரி யாருக்காக தான் எழுதுறோம், ஓனருக்காக கிடையவே கிடையாது, யாருக்காக எழுதுறோம், பிசினஸ்க்காக எழுதுறோம். பிசினஸ்க்குள்ள பணம் வந்திருக்கு, யாரு கொடுத்திருக்கா, ஓனர் கொடுத்திருக்காரு. கிரெடிட் த கிவர், கிரெடிட் த கிவர், தட்ஸ் வை கேபிட்டல் அக்கவுண்ட். லோன் ரிசீவ்ட் ஃப்ரம் பேங்க், பேங்க் இஸ் த கிவர். Outstanding expenses, salary and wages, they are given the services, we have responsible liability to pay the amount, that's why credit. Then real account, real account ella set, listen, real account la purchase debit, yeah, debit what comes in, goods ulla varudhu, that's why debit. Sales return, so sales ku appdi opposite. Purchase of fixed asset, purchase of fixed asset, fixed asset comes in, that's why debit. Building purchase, machinery purchase, furniture purchase, so cash comes in, cash comes in. Interest in bank balance, increase in bank balance, increase in bank balance, goodwill. So இதெல்லாமே என்ன வரும், ரியல் அக்கவுண்ட்ல ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ், இதெல்லாமே டெபிட் பேலன்ஸ் வரும். ஸோ நிறைய ஒரு 4-5 தடவை 5 லெஜருக்கு 5 சாப்டருக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும், பார்த்துங்க. தென் ஹியர் சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட், sales always credit, so purchase opposite, purchase return credit. Sale of fixed asset,
எல்லா ஃபிக்ஸட் அசெட்டும் பர்ச்சேஸ் பண்ணும்போது டெபிட், அதே சேல் பண்ணும்போது கிரெடிட், அதே சேல் பண்ணும்போது கிரெடிட். கேஷ் உள்ள வந்தா டெபிட், வெளியில போனா கிரெடிட். இன்க்ரீஸ் இன் பேலன்ஸ் டெபிட், டிக்ரீஸ் இன் பேங்க் பேலன்ஸ் கிரெடிட். ஓகே, குட்வில் இன்க்ரீஸ் ஆகுது, குட்வில் பர்ச்சேஸ் பண்றோம், குட்வில்னா டெபிட், குட்வில் ரைட் ஆஃப் கிரெடிட், குட்வில் ரைட் ஆஃப் கிரெடிட். நாமினல், நெக்ஸ்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ், இதுல வரும்னு பாத்தீங்க. ஸோ இதெல்லாம் ரீசன்ட் இருக்கு, அந்த ரூலை அப்படியே அப்ளை பண்ணா வரும், அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நாமினல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் வெரி சிம்பிள்ங்க. ஆல் எக்ஸ்பென்சஸ் whether direct expenses or indirect expenses, whether direct expenses or indirect expenses, all expenses debit, all direct or indirect income, all income credit balance, all income credit balance. ஸோ இதெல்லாம் கிரெடிட் பேலன்ஸ் வருங்கிறது பார்த்தீங்கன்னா திரும்ப எக்ஸ்பென்சஸ் நான் சொல்கிறேன், கவனிங்க. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இன்கம் பணம் உள்ள வருது, எப்பெல்லாம் பணம் உள்ள வருது கிரெடிட்டுங்க. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு கிரெடிட், கமிஷன் ரிசீவ்ட் கிரெடிட், ரெண்ட் ரிசீவ்ட், இன்ட்ரெஸ்ட் வாங்குறோம், கமிஷன் வாங்குறோம், ரெண்ட் வாங்குறோம், டிவிடெண்ட் ரிசீவ்டு நமக்கு கெயின், அதனால கிரெடிட். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் கிரெடிட். ஸோ எல்லா இன்கம் என்ன ரூல், நாமினல் அக்கவுண்ட் ரூல், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். ஸோ இப்போ எக்ஸ்பென்சஸ்க்கு வருவோம். என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கு? எக்ஸ்பென்சஸ்னா என்ன? ஒன்னை விட்டு பணம் எல்லாம் எப்போ வெளியே போகுதோ அது எல்லாமே எக்ஸ்பென்சஸ். சேலரி பெய்டு, பணம் வெளியில போகுது. வேஜஸ் கொடுக்குறோம், வெளியில போகுது. இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், வெளியில போகுது. கமிஷன் வெளியில போகுது. ரெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ், ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், ஃபேக்டரி ரெண்ட், ஃபேக்டரி ரெண்ட், ஃபேக்டரி ரெண்ட். நெக்ஸ்ட் ஃபியூல், டிவிடெண்ட் பெய்டு, டிஸ்கவுண்ட் அலவுட், எல்லாருமே எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ்லாம் அந்த டைம்ல நம்மளோட பணம் வெளியில போகும். நீ ஜேர்னல் எழுதும்போது எல்லா எக்ஸ்பென்சஸும் டெபிட் பண்ணும், எல்லா எக்ஸ்பென்சஸும் டெபிட் பண்ணும். கேஷா பே பண்ணினா கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட், பேங்க் பேமெண்ட்னா பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். ஓகே, next here any doubt? Next one, listen here. Next here 3 rule, right? So after that நான் ஒரு புதுசா ஒன்று சொல்றேன், அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 3 ரூலும் பார்த்தீங்க. ஜேர்னல் என்ட்ரி எழுதுறதுக்கு முன்னாடி, ஜேர்னல் என்ட்ரி எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க? ஸோ ஜஸ்ட் அந்த டிரான்சாக்ஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனை பார்க்குறோம். அந்த டிரான்சாக்ஷன் கேஷ் டிரான்சாக்ஷனா இருந்தா, கேஷ் டிரான்சாக்ஷனா இருந்தா ரொம்ப ஈஸி. எப்படி சார் ஈஸி? கேஷ் டிரான்சாக்ஷனா இருந்தா cash comes in, whenever the cash comes in real account, what is the rule for real account? Debit what comes in, credit what goes out. Debit what comes in, credit what goes out. So cash உள்ள வந்தா cash account debit, வெளியில போனா cash account credit. cash உள்ள வந்துருச்சு சார், அடுத்து என்ன சார் கிரெடிட் பண்ணணும்? again question கேளுங்க. யாரு இந்த பணத்தை கொடுத்தா அல்லது எதுக்காக இந்த பணத்தை கொடுத்தாங்க, அந்த ஆன்சர் தான் கிரெடிட், அந்த ஆன்சர் தான் கிரெடிட். பாருங்க, ஜேர்னல் என்ட்ரி, ஜேர்னல் என்ட்ரியில ரெண்டா டிவைட் பண்றோம். கேஷ் டிரான்சாக்ஷன், நான் கேஷ் டிரான்சாக்ஷன். கேஷ் டிரான்சாக்ஷன், நான் கேஷ் டிரான்சாக்ஷன். கேஷ் டிரான்சாக்ஷனா இருந்துச்சுன்னா ரியல் அக்கவுண்ட் ரூல், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். டெபிட் கிரெடிட்ல ஏதாவது ஒன்று கண்டிப்பா இருக்கும். நான் கேஷ் டிரான்சாக்ஷன், நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ல கம்பல்சரி பர்சனல் அக்கவுண்ட் இருக்கும். கம்பல்சரி என்ன அக்கவுண்ட் இருக்கும்? பர்சனல் அக்கவுண்ட் இருக்கும். பர்சனல் அக்கவுண்ட் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் பின்னாடி பார்ப்போம். இப்போ கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும் பார்ப்போம். அதுக்கு என்ன ரூல்? கேஷ் டிரான்சாக்ஷன் இருந்தா கேஷ் கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன் டெபிட் பேலன்ஸ், கேஷ் கம்ஸ் இன் டெபிட் பேலன்ஸ். கேஷ் கோஸ், டெபிட் பேலன்ஸ் என்ன வரும்? கேஷ் டெபிட்ல பண்ணும், கேஷ் என்ன பண்ணும்? டெபிட் பண்ணும். ரைட். கேஷ் கோஸ் அவுட், கேஷ் கோஸ் அவுட்னா கேஷ் அக்கவுண்ட் கிரெடிட் பேலன்ஸ். கேஷ் அக்கவுண்ட் எங்க ரெக்கார்ட் பண்ணும்? கிரெடிட்ல. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹியர் journalize the following transaction of Mr. Naveen. Journalize the following transaction of Mr. Naveen. So listen, what is the first one? First we'll take here. Listen, 1 second. Right. First here we'll take here. Cash received from Morgan. Cash received from
Mohan. Cash received from Mohan. Right. The cash transaction or non-cash transaction, how do we identify whether cash transaction or not? Cash comes in or cash goes out. Cash comes in or cash goes out. It's called as cash transaction. Here cash received from Morgan. Here they are given received. Yes, it's cash transaction. What cash received? Cash comes in or goes out? Cash comes in. What is the rule? Cash comes in. Cash comes in. Cash account debit balance. Cash account debit balance. Here to be mentioned cash account. Cash account. Cash account debit balance. Cash account debit balance. What is the value here? 10,000. What is their value? Here they are given 10,000 to be mentioned. 10,000 here. Here 10,000. 10,000. Okay. Then அடுத்த கொஸ்டின் கேளுங்க. 10,000 வாங்கிட்டோம். இந்த பணத்தை யார்கிட்ட இருந்து வாங்கணும்? இந்த டிரான்சாக்ஷன் ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. மோகன் இருந்து வாங்கியிருக்கோம். யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம்? மோகன் இருந்து வாங்கியிருக்கோம். So that's why to Mohan account credit. Mohan account credit. So Mohan account credit. என்ன கேட்கிறோம்? பணம் உள்ள வந்துருச்சுன்னா டெபிட். அடுத்த கொஸ்டின் கேளுங்க. யார்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கோம்? மோகன். மோகன் அக்கவுண்ட் கிரெடிட். ஸோ மோகன்கிறது என்னது? பர்சனல் அக்கௌண்ட். மோகன்கிறது பர்சனல் அக்கௌண்ட். ஹியர் பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். மோகன் என்ன பண்றாரு? நமக்கு பணம் கொடுக்குறாரு. ஸோ மோகன் இதை கிரெடிட்டார். ஸோ ஓகே, மோகன் give the amount. Okay, Mohan account here mentioned. Cash account data to Mohan. Next, here first one. What is the first one? Rent received. என்ன வேர்ட் இருக்கு? ரிசீவ்டுங்கிற வேர்ட் இருக்கு. ரிசீவ்ட்னா பணம் உள்ள வருது. பணம் உள்ள வருது. பணம் உள்ள வந்தா என்ன பண்ணும்? என்ன இருக்கு? கேஷ் கம்ஸ் இன், கேஷ் அக்கவுண்ட் டெபிட் பேலன்ஸ். கேஷ் அக்கவுண்ட் டெபிட் பேலன்ஸ். பணம் உள்ள வந்தா, லிசன் நல்லா நான் வச்சுங்க. பணம் உள்ள வந்தா கேஷ் அக்கவுண்ட் டெபிட். பணம் நம்மள விட்டு வெளியில போனா கேஷ் அக்கவுண்ட் கிரெடிட். இங்க என்னது? பணம் உள்ள வருது. கேஷ் அக்கவுண்ட் டெபிட். எவ்வளவு அமௌண்ட்? 7,000. வாட் இஸ் அமௌண்ட் ஹியர்? we mention 7,000. நெக்ஸ்ட் क्वेश्चन கேளுங்க. இந்த பணத்தை யாரு கொடுத்தா? இந்த பணத்தை யாரு கொடுத்தா? ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்ட் ரிசீவ்ட் மட்டும் இருக்கு. அப்ப யாரு கொடுத்தா? ஆன்சரே இல்ல. அடுத்த क्वेश्चन கேளுங்க. எதுக்காக பணத்தை வாங்கணும்? ஒண்ணு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? யார் கொடுத்தான்னு கேளுங்க. அதுக்கு எது ஆன்சர் வரலனா எதுக்காக இந்த பணத்தை கொடுத்தாங்க? எதுக்காக கொடுத்தாங்க? ரெண்ட் ரிசீவ். என்ன காரணம்? the reason is rent. Reason is rent. To be mentioned here rent account. Rent account. What is the value here? 7,000. What is the value here? Here to be mentioned 7,000. பணம் உள்ள வந்திருக்கு. ரொக்க கணக்கு பற்று. எதுக்காக அந்த பணத்தை வாங்கியிருக்கோம்? ரெண்ட்டுக்காக வாங்கியிருக்கோம். That's why rent account credit. So what is the rule? The rent, commission, interest, dividend. இது எல்லாமே நாமினல் அக்கவுண்ட். listen here. இதெல்லாம் நம்ம கொடுத்தா அது எக்ஸ்பென்சஸ், வாங்கினா இன்கம். ரெண்ட் கொடுத்தா எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் வாங்கினா இன்கம். கமிஷன் கொடுத்தா எக்ஸ்பென்சஸ், கமிஷன் வாங்கினா இன்கம். இன்ட்ரெஸ்ட் வாங்கினா இன்கம், கொடுத்தா எக்ஸ்பென்சஸ். That's why listen here. What is the nominal account rule? Debit all expenses and losses. Credit all income and gain. ஸோ அதெல்லாம் போவேனா? இது நாலு கேஷ் மட்டும் நான் வச்சுங்க. கேஷ் உள்ள வந்திருக்கு. என்ன ரீசன் கேட்குறோம்? ரெண்ட். ஓகேவா? அடுத்து செகண்ட் பாருங்க. ஸோ செகண்ட் கமிஷன் ரிசீவ்டு. கமிஷன் ரிசீவ்டு. ரிசீவ்டுன்னு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? பணம் உள்ள வந்திருக்கு. பணம் உள்ள வந்திருக்கு. ரைட். பணம் உள்ள வந்திருக்குன்னு என்ன பண்ணணும்? என்ன ரூலு? கேஷ் உள்ள வந்தா கேஷ் அக்கௌண்ட் டெபிட். எவ்வளோ வாங்கியிருக்கோம்? 8,000. அங்கே மென்ஷன் பண்ணுங்க. 8,000. ரைட். அடுத்த கேள்வி கேளுங்க. யாரு கொடுத்தா? ஆன்சர் இல்ல. எதுக்காக வந்திருக்கு? கமிஷனுக்காக. எதுக்காக வந்திருக்கு? கமிஷன். கமிஷன் அக்கவுண்ட் கிரெடிட். கமிஷன் அக்கவுண்ட் கிரெடிட். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. பணம் உள்ள வந்திருக்கு. ஏன்? ரிசீவ்டு இருக்கு. ரிசீவ்டு இருக்கு. தட்ஸ் வை ரிசீவ்ட் த அமௌண்ட். ரைட். எவ்வளவு வந்திருக்கு? 17,000. எப்பவுமே கேஷ் உள்ள வந்தா கேஷ் அக்கவுண்ட் டெபிட். கேஷ் உள்ள வந்தா கேஷ் அக்கவுண்ட் டெபிட். why? as per the real account rule, debit what comes in. நெக்ஸ்ட் கேளுங்க. எதுக்காக வந்திருக்கு? இன்ட்ரெஸ்டுக்காக. இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்ன? இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. தட்ஸ் a income. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், இன்கம். ஹியர் இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் கிரெடிட். இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் கிரெடிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் கிரெடிட். சார் நரேஷன் எனக்கு எழுத தெரியாது. என்ன சார் பண்றது? எப்படி சார் எழுதுறது? ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. இந்த டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி இல்லைங்க. என்ன இருக்கு? இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் இருக்கு. அது முடிஞ்சிருச்சு.
நரேஷன்ல. அது எதுக்காக சார் எழுதுறோம்? இந்த டெபிட் கிரெடிட், இங்க ஒரு அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிருக்கீங்க, ஒரு அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிருக்கோம். ஏன் டெபிட் பண்ணிருக்கோம், ஏன் கிரெடிட் பண்ணிருக்கோங்கிற ஒரு ரெஃபரன்ஸுக்காக எழுதுறதுதான் நரேஷன். நரேஷன் அது கம்பல்சரி பீயிங் எழுதணுமா சார்? அப்படிலாம் கிடையவே கிடையாது. பீயிங் போட்டு தான் எழுதுங்கிற அவசியம் கிடையாது. இங்க என்ன இருக்கோ உனக்கு புரியணுங்கிறதுக்காக, நம்ம ரெஃபரன்ஸ்க்காக, நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக தான் அது எழுதுறது. Then what is next one? Dividend received. Dividend received. Yes, received. Cash account debit. What is the value here? 4000. Then ask question. என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம்? டிவிடெண்ட். டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணா டிவிடெண்ட்ங்கிறது என்னது? ஒரு இன்கம். ஆல் இன்கம், ஆல் இன்கம் கிரெடிட் பேலன்ஸ். தட்ஸ் வை டிவிடெண்ட் அக்கவுண்ட் கிரெடிட், பீயிங் டிவிடெண்ட் ரிசீவ், பீயிங் டிவிடெண்ட் ரிசீவ். சரி, நெக்ஸ்ட் இதே மாதிரி இதெல்லாம் இருக்கு. ரிசீட் ரிசீட் ரிசீவ் இருக்கு, எல்லாமே இன்கம். ஸோ அதே மாதிரி பெய்டுனா எப்படி சார் எழுதுவோம்? பெய்டுக்கு எப்படி எழுத போறோம்? லிசன், சேம் ஜர்னல் என்ட்ரி. salary, listen here, cash paid to Mr. Arun, cash paid to Mr. Arun. என்ன இருக்கு? cash paid னா என்ன அர்த்தம்? அமௌண்ட் பே பண்றோம்னு அர்த்தம். cash நம்மளை விட்டு வெளியில போகுது, cash நம்மளை விட்டு வெளியில போகுது. பணம் cash உள்ள வந்தா டெபிட், எப்பெல்லாம் cash நம்ம விட்டு வெளியில போதே cash account credit, cash account credit to cash account credit. ஏன் சார் கேஷ் அக்கௌண்ட்க்கு கிரெடிட் பண்றோம்? கேஷ்ங்கிறது ரியல் அக்கவுண்ட். வாட் இஸ் ரூல் ஃபார் ரியல் அக்கவுண்ட்? டெபிட் வாட் கம்ஸ் இன், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இங்க என்ன நம்மள்ட்ட வெளியில போகுது? பணம் வெளியில போகுது. தட்ஸ் வை கேஷ் அக்கவுண்ட் கிரெடிட் 54,000. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் கேளுங்க. இந்த பணத்தை யார் வாங்கிட்டா? அருண். யார் வாங்கிட்டா? அருண். அருண் அக்கௌண்ட் கிரெடிட். லிசன், ஒன்னு கேஷ் கிரெடிட் கண்டுபிடிச்சிட்டீங்க. பேலன்ஸ் என்ன பேலன்ஸ் இருக்கு? டெபிட் பேலன்ஸ் இருக்கு. இந்த நம்ம கொடுத்த பணத்தை யாரு வாங்கிக்கிட்டாங்களோ, நம்ம கொடுத்த பணத்தை யாரு வாங்கிக்கிட்டாங்களோ அவங்க அக்கௌண்ட் டெபிட். யார் வாங்கிட்டா? அருண். அருண் அக்கௌண்ட் கிரெடிட், அருண் அக்கௌண்ட் கிரெடிட். What is the value here? Okay, they are given 54,000. Sir, what is narration எப்படி சார் இருக்கு? இங்க என்ன இருக்கு அப்படி எழுதுங்க. cash paid to Arun, cash paid to Arun, narrationல எழுதிடுங்க, முடிஞ்சிச்சு. ரைட், நெக்ஸ்ட் rent paid இருக்கு. rent paid here, rent paid 7,000, rent paid 7,000. paidனா பணம் நம்மளை விட்டு வெளியில போகுது. எப்பெல்லாம் நம்மளை விட்டு பணம் வெளியில போதோ cash account credit. why? Because debit what comes in, credit what goes out. பணம் வெளியில போகுது. ஓகே, கேஷ் அக்கவுண்ட் எவ்வளவு வெளியில போகுதுன்னு கேளுங்க. எவ்வளவு வெளியில போகுது? 7,000. here mention 7,000, here 7,000. what is next one? next one, யார் இந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க? ஆன்சர் இல்ல. எதுக்காக இந்த பணம் வெளியில போகுது? எப்பவுமே பணம் வெளியில போச்சுன்னா அடுத்து கேளுங்க, என்ன பர்பஸ்க்காக, எதுக்காக பணத்தை கொடுக்குறோம்? இங்க இருக்கு ரெண்ட். ஸோ ஆன்சர் இஸ் டெபிட், ரெண்ட் அக்கவுண்ட், ரெண்ட் அக்கவுண்ட் கிரெடிட். the value here 7,000 as per the nominal account rule. முடிஞ்சிருச்சு. ஸோ அது அப்படியே ரெண்ட் பெய்டுன்னு எழுதிடுங்க. ரெண்ட் பெய்டுன்னு as per the nominal account rule, as per the nominal account rule. what is the rule for nominal account? debit all expenses and losses, debit all expenses and losses, credit all income and gain. then commission paid, interest paid, dividend paid. what is the journal entry? all that paid, right? dividend paid, commission paid, dividend paid, interest paid, cash goes out. that's why cash account credit. then ask question, why the cash goes out? because here commission காக போகுதா? commission account data to cash. interest காக cash வெளியே போகுதா? interest account data to cash. dividend காக வெளியில போகுதா? dividend account data to cash. that's it. so any expenses, particular expenses account debit, cash account credit. sir cash க்கு பதிலா இதெல்லாம் செக்கா கொடுத்தா bank account credit. cash பதிலா செக்கா கொடுத்தா cash account, cash கொடுத்தா cash account credit, செக்கா கொடுத்தா bank account credit. okay, so basic over. so இங்க நான் ஏற்கனவே கொடுத்திருக்கேன், இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. இந்த டேபிள்ல இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எதுக்கெல்லாம் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஜேர்னல் என்ட்ரி எழுதுறதுக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாமல் வேற எதுக்கு எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? உங்களுக்கு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன், அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அது இல்லாமல் திரும்ப ட்ரையல் பேலன்ஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. ட்ரையல் பேலன்ஸ்க்கு இங்கே என்ன இருக்கும், அது எல்லாமே டெபிட் இருக்கலாம், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட்லாம் கிரெடிட் பேலன்ஸ் வரும். அதுக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் இருக்கும். இது உங்களுக்கு அந்த கரெக்ட் ஜேர்னல் என்ட்ரி அது எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2-3 சம் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு சம். ஸோ ஃபஸ்ட்டு 7 சம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சம் வந்து பார்த்தீங்கன்னா 8th சம் ஜேர்னல் என்ட்ரி, 8th சம். ஸோ 8th சம்மில் இருந்து நம்ம இதை பார்க்கலாம். ரைட், இந்த சைடில் இங்கே ஒரு இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, அது கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எதுவுமே இல்லை, உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். அப்படிங்க புக்கு அப்படியே பிடிஎஃபாக இருக்கு எடுத்து வந்தோம் அப்படின்னா இந்த லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு இவ்வளோ கிளியராக இருக்காது, இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ கிளியராக இருக்காது. அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், கட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இங்கிட்டு இருக்கிறது கொஸ்டின், இங்கிட்டு இருக்கிறது ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, ஆன்சர் இருக்கு. என்டர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் த ஜேர்னல் ஆஃப் மனோகர் who is dealing in textiles, So here they are given 2018 March, 2018 March, first one. Here they are given Manohar started the business with cash. Manohar started the business with cash. நல்லா நான் வச்சுங்க, மனோகர் அப்படிங்கிற ஓனர், அவர் தனியால், இந்த பிஸ்னஸ்ங்கிறது தனியால். நாம யாரு, நீங்க நோட்ல வந்து ஜேர்னல் என்ட்ரி பேனாவை கையில் எடுத்துட்டு நோட்ல வந்து நீங்க எழுதுறீங்களோ, நீங்க ஒவ்வொருத்தருமே என்னவா நினைச்சுக்கணும், உங்க ஒவ்வொருத்தரையும் பிசினஸா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க தான் பிசினஸா அசியூம் பண்ணணும், நீங்க ஓனர் கிடையாது. நிறைய இதுல டீச்சர் சில பேர் சொல்லியிருப்பாங்க உங்களை ஓனரா அசியூம் பண்ண சொல்லி. நீங்க ஓனரே கிடையவே கிடையாது. நீங்க யாரு, நீங்க பிசினஸ். நீங்க பிசினஸுக்கு நீங்க என்ன பண்றீங்க, அக்கௌண்ட்ஸ் எழுதுறீங்க. அக்கௌண்ட்ஸ் யார் எழுதுறா, பிசினஸ், நீங்க தான் எழுதுறீங்க. அப்ப எங்க இருந்து பணம் வருது, மனோகர்ட்ட இருந்து பிசினஸ்க்கு வருது. யார் பிசினஸ், நீங்கள, நாம. யாரு, நமக்குள்ள பணம் வருது. எப்பெல்லாம் பிசினஸ்க்குள்ள பணம் உள்ள வருதோ, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளவு வருது, 60,000. கேஷ் அக்கௌண்ட் டெபிட் 60,000. திரும்ப கொஸ்டின் கேளுங்க, இந்த பணத்தை யாரு கொடுத்தா, இந்த பணத்தை யாரு கொடுத்தா, இந்த பணத்தை யார் கொடுத்திருக்கா, மனோகர் கொடுத்திருக்கார். ஓகேவா, மனோகருங்க அது பர்சனல் அக்கௌண்ட். வாட் இஸ் தி ரூல், டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். மனோகர் கொடுத்திருக்காரு கிவர். என்ன பர்பஸ்க்காக, கேபிட்டலுக்காக. தட்ஸ் வை மனோகர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். மனோகர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். பீயிங் business started with cash. ஓகேங்களா, நெக்ஸ்ட் செகண்ட், purchase furniture for cash. Here cash இருக்கு, cash transaction. Cash comes in or goes out. Purchase furniture for cash னா cash எடுத்து கொடுத்துட்டு furniture வாங்குறோம். furnitureங்கிறது asset. எல்லா assetமே என்ன அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட். ரூல் என்ன, debit what comes in, credit what goes out. furniture உள்ள வருது, cash வெளியில போகுது. furniture account data to cash, being furniture purchase, furniture account debit, cash account credit. What is the third, bought goods for cash, stock purchase பண்றோம். goods என்ன பண்றோம், பர்ச்சேஸ் பண்றோம். goods பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன வரும், goods உள்ள வரும். என்ன வெளியில போகும், cash வெளியில போகும். இந்த goods பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டாக் அல்லது goods கொடுப்பாங்க, அதை பொறுத்த வரைக்கும் சேம் goods உள்ள வந்தா அதோட டேர்ம் என்னன்னு சொல்லுவோம், பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவோம். அதே goods நீ சேல் பண்ணும்போது என்ன டேர்ம்ல நம்ம கிரெடிட் பண்ணுவோம், சேல். உள்ள வந்திருக்கு, லிசன் கேட், வாட் goods for cash, ஸ்டாக் உள்ள வருது, goods உள்ள வருது. பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட் for cash வெளியில போகுது. purchase account debit, cash account credit. cash வெளியில போறதுனால cash account credit. இந்த cash மட்டும் பாருங்க, அதை வச்சே நீங்க எழுதிடலாம். நல்லா நான் வச்சுங்க, பணம் எப்பவுமே உள்ள வந்தா டெபிட், வெளியில போனா கிரெடிட். உள்ள வரும்போது என்ன பண்ணணும், யார் கொடுத்தா அல்லது எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு கேள்வி கேளுங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் என்னவா இருக்கும், கிரெடிட்டா. அதே பணம் வெளியில போகுது அப்படின்னா ரொக்க கணக்கு, கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். அடுத்து ஒரு கொஸ்டின் கேளுங்க, இந்த பணத்தை யாருக்காக கொடுக்குறோம் அல்லது எதுக்காக கொடுக்குறோம்,
எதுக்காக கொடுக்குறோம்னு ஒரு கேள்வி கேளுங்க, அதுக்கான பதில் தான் என்னவா இருக்கும், டெபிட்டர். நெக்ஸ்ட் 6th பாட் குட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட். கிரெடிட்ங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, கிரெடிட்ங்கிறத நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. எப்போ இந்த கிரெடிட்ங்கிற வேர்டு இருக்கோ, கிரெடிட்ங்கிற வேர்டு வந்தாலே ஜேர்னல்ல எது வரக்கூடாது, கேஷ் கம்பல்சரி வரக்கூடாது, பேங்க் வரக்கூடாது. கிரெடிட்ங்கிற வேர்டு வந்துருச்சுனாவே என்ன வரக்கூடாது, ரெண்டு அக்கௌண்ட்டுங்க. கிரெடிட்ங்கிறது வந்தால் நல்லா நோட் பண்ணிங்க, முடிஞ்ச எழுதிக்கிங்க. கிரெடிட்ங்கிற வேர்டு வந்தாவே கேஷ் அக்கௌண்ட் வரக்கூடாது, பேங்க் அக்கௌண்ட் வரக்கூடாது. அப்போ என்ன வரும், கம்பல்சரி பர்சனல் அக்கௌண்ட் வரும். கம்பல்சரி என்ன அக்கௌண்ட் வரும், பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் கமலேஷன் வந்துருச்சு. கமலேஷன் என்ன, பர்சனல். பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பாட் குட்ஸ் ஃப்ரம் கமலேஷ். அப்ப கமலேஷ் என்ன பண்றாரு, கமலேஷ் கிட்ட இருந்து வாங்குறோம். அப்ப கமலேஷ் யாரு, ரிசீவரா கிவரா, கிவர். கிவர்னா என்ன பண்ணும், கிரெடிட். இப்போ உள்ள என்ன வருது, குட்ஸ் உள்ள வருது. குட்ஸ் உள்ள வந்தா என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் அக்கவுண்ட். பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட், கமலேஷ் அக்கவுண்ட் கிரெடிட். பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட், கமலேஷ் அக்கவுண்ட் கிரெடிட். What is the next one? 8. Sold goods for cash. Cash ன்னு வந்துருச்சு பாத்தியா, கண்டிப்பான அது கேஷ் டிரான்சாக்ஷன். சோல்டு புக் குட்ஸ் ஃபார் கேஷ்னா குட்ஸ் எடுத்து கொடுக்குறோம், குட்ஸ் வெளியில போகுது, அதுக்கு என்ன வருது, கேஷ் உள்ள வருது. கேஷ் உள்ள வந்தா என்ன பண்ணுவோம், கேஷ் அக்கவுண்ட் டெபிட். கேஷ் அக்கவுண்ட் டெபிட் 28,000. தென் அடுத்து கொஸ்டின் கேளுங்க, என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம், ஸ்டாக்கை எடுத்து கொடுத்துட்டு கேஷ் வாங்கியிருக்கோம். அப்போ ஸ்டாக் என்னாச்சு, வெளியில போயிடுச்சு. ஸ்டாக் வெளியே போனா சேல்ஸ் அக்கவுண்ட் கிரெடிட். ஸ்டாக்கு வெளியில போனா சேல்ஸ் அக்கவுண்ட் கிரெடிட். நெக்ஸ்ட் 10. sold goods to Hari on credit. sold goods to Hari on credit. கிரெடிட்ங்கிற வேர்டு வந்தா என்ன சொல்லியிருக்கேன், சொல்லியிருக்கோம், கேஷும் வரக்கூடாது, பேங்க் வரக்கூடாது, கண்டிப்பா அங்க என்ன இருக்கும், பர்சனல் அக்கௌண்ட் இருக்கு. என்ன இருக்கு, ஹரி. அப்ப யார் பண்றா, சோல்டு குட்ஸ் டு ஹரினா ஹரிக்கு கிரெடிட்டுக்கு சேல் பண்றோம். அப்ப ஹரி யாரு, ரிசீவரா கிவரா, சோல்டு குட்ஸ் டு ஹரி. சார் அப்பனா அது வந்து டு ஹரின்னு இருக்கு, ரிசீவர் சார், ஏன்னா அவர் தான் வாங்கிக்கிறார். டெபிட் த ரிசீவர். தட்ஸ் வை லிசன் ஹியர். ஹியர் ஹரி அக்கவுண்ட் டெபிட், ஹரி அக்கவுண்ட் டெபிட். what is the value here, here they are given 10,000. then what goes out, goods goes out. that's why sales account credit. that's why sales account credit. Hari account debit to sales account credit. sold goods to Hari. sold goods to Hari, not cash here, Hari. அங்க இருக்குது அப்படியே நீங்க காப்பி பண்ணி எடுத்துக்கலாம், not an issue. next what is the next one, 14th date. paid கமலேஷ். கமலேஷ்க்கு என்ன பண்றோம், பே பண்றோம். சார் அமௌண்ட் ஹியர் paid கமலேஷ் 12,000. paid received-னா கேஷ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. paid received-னா என்ன அர்த்தம், கேஷ் பெய்டுன்னு அர்த்தம், கேஷ் ரிசீவ்டுன்னு அர்த்தம். கேஷ் பெய்டு, கேஷ் ரிசீவ்டு அர்த்தம். பே பண்ற யார் வாங்கியிருக்கா, கமலேஷ். பே பண்ண என்ன ஆகும், பணம் வெளியில போகுது. பணம் வெளியில போனா கேஷ் அக்கவுண்ட் கிரெடிட். பணம் வெளியில போனா கேஷ் அக்கவுண்ட் கிரெடிட். ஓகே, அடுத்த கொஸ்டின் கேளுங்க. நம்ம பே பண்ண பணத்தை யார் வாங்கிட்டா, கமலேஷ் வாங்கிட்டார். அப்போ கமலேஷ் அக்கவுண்ட் டெபிட். கமலேஷ் அக்கவுண்ட் டேட்டா டு கேஷ் அக்கவுண்ட் கிரெடிட். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நெக்ஸ்ட் ஒன் 18th பெய்டு ரெண்ட். லிசன் நல்லா நான் வச்சுங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நிறைய தடவை. ஆல் எக்ஸ்பென்சஸ், எந்த எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் சரி, ரெண்ட், கமிஷன், டிவிடெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், எந்த எக்ஸ்பென்சஸ் வந்தாலும், நீங்க எந்த எக்ஸ்பென்சஸ் வந்தாலும் டெபிட். பெய்டு ரெண்ட் பாருங்க, பெய்டு அர்த்தம் அமௌண்ட் வெளியில போயிருக்கு, என்னது காசு வெளியில போயிருக்கு. பெய்டு ரெண்ட் எவ்வளோ, 500. 18 ரைட்டா. வெளியில போனா பணம் வெளியில போனா என்ன அர்த்தம், கேஷ் கோஸ் அவுட், கேஷ் அக்கவுண்ட் கிரெடிட். கேஷ் அக்கவுண்ட் கிரெடிட். ஏன் பணம் வெளியில போயிருக்கு. அடுத்த கொஸ்டின் கேளுங்க, என்ன பர்பஸ்க்காக வெளியில போயிருக்கு, ஏன் வெளியில போயிருக்கு, ஏன் கொடுத்தோம், கொடுக்காம இருக்க வேண்டியதானே, எதுக்காக கொடுத்துருக்கோம். இல்லை சார் ரெண்ட் வாடகை கேட்டாங்க, ஓ ரெண்டா, ரைட். அந்த ரீசனை டெபிட் பண்ணுங்க, அந்த ரீசனை டெபிட் பண்ணுங்க. ரெண்ட் அக்கவுண்ட் டேட்டா டு கேஷ், ரெண்ட் அக்கவுண்ட் டேட்டா டு கேஷ். நெக்ஸ்ட் பாருங்க, ரிசீவ்டு ஃப்ரம் ஹரி. ரிசீவ்டு ஃப்ரம் ஹரி. ரிசீவ்டுனா கேஷ் ரிசீவ்டுன்னு அர்த்தம். ஓ பணம் உள்ள வந்திருக்கு, ஆமா. எது உள்ள வந்தாலும் என்ன பண்ணுங்க, பணம் உள்ள வந்தா டெபிட் வாட் கம்ஸ் இன் டெபிட் பண்ணிடுங்க, கேஷ் அக்கவுண்ட் டெபிட். ரைட். அடுத்து ஓனர் கேட்பார், யார்ட்டு இருந்தப்பா பணம் வாங்குனீங்க, 8,000 வந்திருக்கு, யார்ட்டு இருந்து வாங்கணும் கேட்பாங்களா.
கேட்பாங்க. அப்போ சொல்லணும் என்ன இருக்கு, ரிசீவ்டு ஃப்ரம் ஹரி. சார் அது ஹரிட்டு இருந்து வாங்கணும். இப்போ ஹரி அக்கௌண்ட் தான். ஹரி அக்கௌண்ட் என்ன பண்ணுங்க, கிரெடிட் பண்ணுங்க. பணம் உள்ள வந்திருக்கு, டெபிட் வச்சிருங்க. அடுத்து ஒரு கேள்வி கேளுங்க, இந்த பணத்தை எதுக்காக வாங்குனீங்க, இல்ல என்ன பர்பஸ்க்காக வாங்குனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. இந்த கேள்விக்கான பதில் தான் கிரெடிட். கேள்விக்கான பதில் தான் கிரெடிட். என்ன இருக்கு, ஹரி. ஸோ இது என்ன பண்ணலாம், ஹரிங்கிறது பர்சனல், அந்த அக்கௌண்ட்லையும் செக் பண்ணுங்க. பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ ஹரி தான் கொடுத்திருக்காரு, கிவர் கிரெடிட், கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஒன், வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். இந்த பர்சனல் யூஸ் பண்ணணும். பர்சனல் யூஸ் வித்ட்ரான்னு என்ன அர்த்தம், அமௌண்ட்டை எடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். என்ன எடுத்துக்கிறாங்க, கேஷ். ஸோ ஃப்ரம் ஆஃபீஸ்ல அதில் போடல, பட் நம்ம அப்படி தான் அசியூம் பண்ணிக்கணும். ஆஃபீஸில் இருந்து, நம்ம தான் பிஸ்னஸ், நம்ம பிஸ்னஸ்ல இருந்து ஓனர் எடுத்துட்டு போறாரு. ஓனர் என்ன பண்றாரு, எடுத்துட்டு போறாரு. பணம் உள்ள வருதா வெளியில போதா, சார் ஓனரை பொறுத்த வரைக்கும் உள்ள வருது. நம்ம ஓனர் இல்லைங்க, நம்ம ஓனரே கிடையாது. நம்ம யாரு, நம்ம பிஸ்னஸ். அப்போ பிஸ்னஸ் தான் பார்க்கணும். நமக்குன்னா நம்மகிட்ட இருந்து எடுத்து போறாரு, வெளியில போகுது சார், ரைட். உங்ககிட்ட இருந்து பணம் வெளியில போனா கிரெடிட், உங்ககிட்ட இருந்து பணம் வெளியில போனா கிரெடிட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். அடுத்து ஒரு கேள்வி கேளு, யாரு எடுத்துட்டு போறா, என்ன பர்பஸ்க்காக எடுத்துட்டு போறா. யார் எடுத்துட்டு போனா, ஓனர் எடுத்துட்டு போறாரு. நல்லா நான் வச்சுங்க, ஓனர் பணம் கொடுத்தா கேபிட்டல், பிசினஸ்க்கு பணம் கொடுத்தா கேபிட்டல். எடுத்துட்டு போனா டிராயிங்ஸ், எடுத்துட்டு போனா டிராயிங்ஸ். அவர் எடுத்துட்டு போறாரு, அது என்ன சொல்லுவோம், டிராயிங்ஸ். தட்ஸ் வை டெபிட் த ரிசீவர். இந்த ஓனர் பேர் தான் வரணும். ஓனர் பேர் டிராயிங்ஸ் அர்த்தம், அது ஓனர் தான் டினோட் பண்ணக்கூடியது. பர்சனல் அக்கௌண்ட் டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் என்ன அர்த்தம், ஓனர் பணம் எடுத்துட்டு போறாருன்னு அர்த்தம். ஓகே. Okay, 8th sum over. The next 9th sum. Next 9th sum. Listen here, கொஞ்சம் fast. Right. Here 9th sum. Past journal entry. Past journal entry in the books of Sasi Kumar is dealing in automobiles. Past journal entry in the books of Sasi Kumar who is dealing in the automobile. Right. First என்ன இருக்குன்னு பாருங்க. Here date 1st October 2007. Commenced business with goods. Commenced business with goods. குட்ஸ் எடுத்துட்டு, அதாவது ஸ்டாக்கோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. எதை எடுத்துட்டு வந்தா என்னங்க, உள்ள என்ன வருதோ அதை டெபிட் பண்ணுங்க. வாட் கம்ஸ் இன் குட்ஸா, ஸ்டாக் அக்கவுண்ட் டெபிட். ஸ்டாக் அக்கவுண்ட் டெபிட் பண்ணுங்க. ஸ்டாக் அக்கவுண்ட் டெபிட். எவ்வளவு வருது, உள்ள வருது 40,000. 40,000 யார் கொடுத்துருக்கா, ஓனர் கொடுத்துருக்காரு. அப்போ யாரு கொடுத்துருக்காங்களோ அவங்களோட அக்கௌண்ட் கிரெடிட். டு குமார் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். ஒய், கிரெடிட் த கிவர். தட்ஸ் ஒய் கிரெடிட் த கிவர். Being Kumar started the business with stock. Second பாருங்க, cash introduced in the business. Cash introduced na cash. அப்ப என்ன உள்ள வருது, cash உள்ள வருது. Debit what comes in cash. Cash account debit. Cash account debit. What is the value here, 60,000. அடுத்த क्वेश्चन கேளுங்க, யார் கொடுத்திருக்கா, சேம் அவரே தான் கொடுத்திருக்காரு. அவரு கொடுத்தா அவர் பேரே போட்டு கிரெடிட்ல. யார் கொடுத்தாங்களோ அவங்க பேரு கிரெடிட்ல. Being Kumar started the business. What is the next one? Okay, next one, third. Okay, what is the date here? Next third. Right. Third என்ன இருக்கு, right. Fourth one, purchase goods from Arul on credit. Purchase goods from Arul on credit. என்ன உள்ள வருது, குட்ஸ் உள்ள வருது. குட்ஸ் உள்ள வரும்போது என்ன சொல்லுவோம், எப்பவுமே பர்ச்சேஸ்னு சொல்லுவோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட். கேஷ் கொடுத்தோமா, கொடுக்கல. அப்ப கேஷ் கொடுக்கல என்ன பண்ணும், யாருக்கிட்ட இருந்து வாங்கினேன்னு கேளுங்க. யாருன்றது நம்ம குட்ஸை கொடுத்தாங்கன்னு கேளுங்க. யாரு, அருள். அருள் அக்கௌண்ட் கிரெடிட். குட்ஸ் உள்ள வந்துச்சுன்னா உள்ள வருவதை பற்றுவை. டெபிட் வாட் கம்ஸ் இன். தென் நெக்ஸ்ட் ஆஸ்க் கொஸ்டின், ஹூஸ் கிவ் த குட்ஸ். த பர்சன் அக்கௌண்ட் கிரெடிட். நெக்ஸ்ட் வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், வாட் இஸ் த சிக்ஸ்த் ஒன் ஹியர். ரிட்டன் குட்ஸ் டு அருள். லிசன் பா, அருள்கிட்ட இருந்து குட்ஸ் வாங்கிட்டு வரும்போது என்ன, குட்ஸ் உள்ள வருது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் யார் கொடுக்குறா, அருள் கொடுக்குறாரு. வீட்டில் வந்து பார்க்குறோம், அந்த 70,000 குட்ஸில் ஒரு 10,000 குட்ஸ் எப்படி இருக்கு, டேமேஜ் இருக்கு, உடஞ்சிருக்கு. வச்சுக்கோமாங்க, டேமேஜ் இருக்கு குட்ஸ் யார் வச்சுக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம், குட்ஸை திருப்பி கொடுப்போம். குட்ஸ் என்ன பண்ணுவோம், திருப்பி கொடுப்போம். இப்போ குட்ஸ் அருள்கிட்ட இருந்து கடனுக்கு வாங்குறீல்ல, அப்போ யார் கொடுக்குறா, யார் வாங்குறா, இருங்க சார். அருள்கிட்ட இருந்து குட்ஸ் வாங்கும்போது நம்ம வாங்குறோம், அவர் கொடுக்குறாரு. சரி, வீட்டுக்கு வந்து பார்க்குற அது உடஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், திருப்பி கொடுத்துருவோம் சார்.
ஆமா திருப்பி கொடுப்போம். திருப்பி கொடுக்கும்போது யார் வாங்குறா, யாரு தரா, யாரு வாங்கிக்குவா சார்? திருப்பி கொடுக்கும்போது நாம கொடுக்குறோம் சார், அவர் வாங்கிக்குவார். அப்படி ஆப்போசிட்டா இருக்கு. ஆமா ஆப்போசிட்டா இருக்கு. இந்த என்ட்ரி அப்படியே போடுங்க. பர்ச்சேஸ்ல என்ன இருக்கு? பர்ச்சேஸ் பண்ணது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு அருள் 70,000 70,000. இதை ரிட்டர்ன் கொடுக்கும்போது அப்படி ஆப்போசிட் வரும். டெபிட்ல இருக்கிறது கிரெடிட், கிரெடிட்ல இருக்கிறது டெபிட். ஏன் சார் அப்படி? ஏன்னா திருப்பி கொடுக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா இருக்குல்ல, அதனால லிசன் ஹியர். அருள் அக்கௌண்ட் டெபிட், அருள் அக்கௌண்ட் டெபிட். பர்ச்சேஸ் பண்ணதை திருப்பி கொடுக்கறதுனால பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரெடிட். பர்ச்சேஸ் பண்ணதை கொடுக்கறதுனால பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரெடிட். எவ்வளவு மதிப்புள்ள ஸ்டாக்கை சார் ரிட்டர்ன் கொடுக்குறீங்க? 10,000. தட்ஸ் வை ஹியர் மென்ஷன் 10,000. அருள் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரெடிட் 10,000 10,000 being goods returned to Arul, being goods returned to Arul. What is the next one? Next one, 10th date. Paid cash to Arul on account. Paid cash to Arul on account. என்ன பில் இல்லாம அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதா என்ன பண்ணும்? பில்லுக்கு பில்லா இல்லாம ஸோ அவங்களுக்கு பணம் கொடுக்கறது என்ன சொல்லுவோம்? ஆன் அக்கௌண்ட் சொல்லுவோம். ரைட், ஓகே. இதில் எவ்வளோ இருக்கு? 10. யார் ரிசீவ் பண்ற? கேஷ் பெய்டு. அப்போ என்னது? பணம் வெளியில போகுது. கண்ணை மூடிட்டு கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட்ல போடுங்க. ஏன் சார்? பணம் எல்லாம் எப்போ வெளியே போகுதோ, பணம் எப்போவுமே வெளியே போகும்போது கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட். ஓகே சார். அடுத்து இந்த பணத்தை யார் வாங்கிக்கிறா? கேள்வி கேளுங்க. யார் வாங்கிக்கிறா? அருள். அப்போ அருள் அக்கௌண்ட் டெபிட். அருள் அக்கௌண்ட் என்ன பண்ணுங்க? டெபிட். ஏன் சார் அருள் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம்? ஏன்னா டெபிட் த ரிசீவர், டெபிட் த ரிசீவர். அருள் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒன், 15th. சோல்டு குட்ஸ் டு சந்தர் ஆன் கிரெடிட். சார் கிரெடிட் இருக்கு சார். கிரெடிட் இருந்தா என்ன பண்ணணும்? கிரெடிட் இருந்தா கம்பல்சரி பர்சனல் அக்கௌண்ட் இருக்கும். ஒன்று, எது வரவே கூடாது? கேஷும் வரக்கூடாது, பேங்க் வரக்கூடாது. ஓகே. சோல்டு குட்ஸ் டு சந்தர். இப்போ சோல்டு குட்ஸ்னா சேல்ஸ். சேல்ஸுங்கிறது எப்போ வரும்? சேல்ஸ் எப்போவுமே கிரெடிட்ல வரும். ஆல்வேஸ் சேல்ஸ் எங்கே வந்துடும்? கிரெடிட்ல. ஓகே, கிரெடிட். அப்போ அந்த சந்தர்ங்கிறது யார்? பர்சனல் அக்கௌண்ட். அவரோட ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அவர் வாங்கிக்கிறாரா இல்லை கொடுக்குறாரா பாருங்க. சோல்டு குட்ஸ் டூனா சார் குட்ஸை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறா சார், அவர் வாங்கிக்கிறார் சார். இட் மீன்ஸ் ரிசீவர். டெபிட் த ரிசீவர். சந்தர் அக்கௌண்ட் டெபிட். சந்தர் அக்கௌண்ட் டெபிட். வாய் டெபிட் த ரிசீவர். வாட் இஸ் த டேட்? 15. வாட் இஸ் த டேட்? Yes, I mentioned date 15. Okay, right. What is the next one? Next one, date 18. Sandar return goods worth rupees 6,000. சார் இங்க என்ன பண்றோம்? சந்தருக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். திரும்ப அதே இதில் என்ன பண்ணியிருக்கோம்? அவரு குட்ஸ் சரியில்லைன்னு ரிட்டர்ன் கொடுக்குறாரு சார். குட்ஸ் சரியில்லைன்னு ரிட்டர்ன் கொடுக்குறாரு. ஒன்றுமே இல்லை. சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸும் போது என்ன என்ட்ரியோ அது அப்படியே ஆப்போசிட்டாக போடு. சேல்ஸும் போது என்ன என்ட்ரியோ அது ஆப்போசிட்டாக. சேல்ஸ் போகும்போது என்ன என்ட்ரி எழுதணும் சார்? சந்தர் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் எழுதணும் சார். சந்தர் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் எழுதணும். அப்போ அதோட என்ட்ரி ரிட்டர்ன் போது என்ன பண்ணுங்க? சேல்ஸ் அப்படியே ஆப்போசிட். சேல்ஸ் ரிட்டர்ன் டு சந்தர் அக்கௌண்ட். Sales return account data to Sandar account. Okay. What is the next one? So next one here. What is the date? 20. Received cash from Sandar in full settlement. நல்லா நான் வச்சுங்க. இங்கே எவ்வளோக்கு ஃபர்ஸ்ட் நம்ம குட்ஸ் வாங்கியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, சேல் பண்ணது சந்தருக்கு சேல் பண்ணது 20,000 சேல் பண்ணோம். எவ்வளோ சேல் பண்ணோம்? 20,000 சேல், சாரி 30,000 சேல் பண்ணோம். 30,000 ரைட். அதில் எவ்வளோ குட்ஸ் சரியில்லைன்னு ரிட்டர்ன் அனுப்பிச்சாச்சு? 6,000. அப்போ லிசன், 30க்கு சேல் பண்ணோம், 6 சரியில்லை, குட்ஸ் சரியில்லைன்ட்டு ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாரு. அப்போ பேலன்ஸ் அவர் எவ்வளோ தரணும்? 24,000 தரணும். எவ்வளோ தரணும்? 24. ஹியர் 30, ஹியர் 6, பேலன்ஸ் 24. இந்த 24ல் 20th டேட் என்ன சொல்கிறாங்க? ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சந்தர் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். அப்போ 23,000க்கு எவ்வளோதான் வாங்கியிருக்கோம்? 23,000 வாங்கியிருக்கோம். ஃபுல் செட்டில்மெண்ட்னா பேலன்ஸ் அமௌண்ட் தர வேண்டியதில்லை. அப்போ நமக்கு லாஸா கெயினா? சார் இருங்க சார், நான் கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணிக்கிறேன். 30 சார் ஃபஸ்ட்டு விற்றது. ஆமாம். சரியில்லைன்னு ஒரு 6,000 ரிட்டர்ன் கொடுத்துட்டார் சார். ஆமாம். அது போக அவர் தர வேண்டியது 24 சார். சார் 24க்கு 23,000 தான் கொடுக்குறாரு சார், ஆனால் ஃபுல் செட்டில்மெண்ட்டுங்கிறாங்க. அப்போ 1,000 rupees கம்மியாக இருக்குது. நமக்கு லாஸ். நமக்கு லாஸ். அப்போ என்ன எடுத்து எப்படி ஜேர்னல் எழுதணும்? ஃபஸ்ட்டு பாருங்கள், எவ்வளோ பணம் வருது? 23,000. அந்த 23யை டெபிட்டில் வச்சுருங்க, ஏன்னா கேஷ் ரிசீவ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கேளுங்க, யார் கொடுத்துருக்கா? சந்தர். அவரோட அக்கௌண்ட்டை கிரெடிட் வைங்க. அவரோட அக்கௌண்ட்டை கிரெடிட் வைங்க. ஏன்? ஏன்னா அவர் தான் பணம் கொடுத்துருக்காரு. டெபிட் த
ரிசீவர் கிரெடிட் த கிவர் கொடுத்துருக்கனால கிவர். எவ்வளோ அக்கௌண்ட் சார் வைக்கணும்? 24 வச்சுட்டீங்க சார். அவர் கொடுத்தது 23 தான் சார். தப்பா எழுதிட்டீங்க சார். ஆமாம் சார், தப்பா எழுதலை. ஏன்னா ஃபுல் செட்டில்மெண்ட்னா திரும்ப போய் அவர்கிட்ட கேட்க முடியாது. அப்போ பேலன்ஸ் இருக்க 1000 டிஸ்கவுண்ட் அலவுட். ஏன்னா ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டேன். ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுத்தனால அது என்னது? டிஸ்கவுண்ட் அலவுட். அது லாஸ். ஏன் சார் 24,000 வர வேண்டிய இடத்துல 23,000 ரிசீவ் பண்ணால் பேலன்ஸ் இருக்க 1,000 லாஸ். லாஸ்னு எப்படி எடுத்துனோம்? Discount allowed. So the next one, 25th. Paid salary through ECS. ECS na electronic clearing system அப்படின்னு சொல்லுவோம். பேங்க் மூலியமா பண்றது. சேலரிங்கிறது என்ன? எக்ஸ்பென்சஸ். சேலரிங்கிறது எக்ஸ்பென்சஸ். ஆல் எக்ஸ்பென்சஸ் டெபிட்டட். ஆல் எக்ஸ்பென்சஸ் டெபிட்டட். சேலரி அக்கௌண்ட் டெபிட். இந்த சேலரியை கேஷா கொடுத்தா கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். த்ரூ பேங்க் மூலியமா கொடுத்தா பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். த்ரூ பேங்க் மூலியமா கொடுத்தன்னு அர்த்தம் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு salary account data to what? Bank account credit. So what is the next one? Here salary account data to bank account. Next last one, solid took for personal use goods what? So owner என்ன பண்றாரு? பர்சனல் யூஸுக்காக ஓனர் பர்சனல் யூஸுக்காக குட்ஸ் எடுத்துக்கிறார். ஓனர் பர்சனல் யூஸுக்காக குட்ஸ் எடுத்துக்கிட்டா அது பர்சனல் யூஸ் எதை எடுக்கிறாரு? குட்ஸ் எடுக்கிறாரு. கேஷ் எடுத்தாலும் குட்ஸ் எடுத்தாலும் டிராயிங் அக்கௌண்ட் டெபிட். ஏன்? டெபிட் த ரிசீவர். யார்? ஓனர். ஓனர் பேருங்க என்ன எழுதணும்? டிராயிங்ஸ் அக்கௌண்ட். தென் வாட் கோஸ் அவுட்? கேஷா எடுத்தா கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். குட்ஸா எடுத்துக்கிறார். அந்த குட்ஸ் எப்படிக்காக வாங்கணும்? பர்ச்சேஸ் பண்ணி ஏற்கனவே வச்சிருக்கோம். எதுக்காக? சேல்ஸ்க்காக. அப்போ பர்ச்சேஸ் பண்ணல அமௌண்ட்டில் என்ன ஆகுது? அந்த ஸ்டாக் ரெடியூஸ் ஆகுது. தட்ஸ் வை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட். டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட். டுடே இந்த கிளாஸ் ஓவர். If you have any doubt, any clarification, ஸோ அந்த யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட்ஸில் எனி டவுட் எனி கிளாரிஃபிகேஷன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் ஆல்.